மாண்புமிகு இறை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆட்சியோடும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியோடும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் பெருமக்களுடைய வாழ்த்துக்களோடும் பாரதத்தை வல்லரசாக்கி உலக நாடுகளுக்கு சிம்ம சக்மனமாக திகழ்ந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் எங்களுடைய கொங்கு மண்டலத்தினுடைய தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் அன்புக்கினி அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகின்ற நான் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தொகுதியில அனைவரிடத்திலும் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இந்த பகுதியிலேயே சுழன்று பணியாற்றி கொண்டிருப்பவன் நான். மண்ணின் மைந்தனாக இந்த பகுதியில் இப்போது நிற்கின்றேன். ஆகவே உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல நான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஏறத்தாழ 1300 கோடி ரூபாய்க்கு பல்வேறு திட்டப்பணிகளை செய்து கொடுத்தேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 300 கோடியில கால்நடை பூங்கா ஆராய்ச்சி மையத்தை நான் எடப்பாடி அவர்களிடத்தில் கேட்டு பெற்று இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடுமலைப்பேட்டை நகராட்சி 100 ஆண்டு காலமானதற்காக நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற போது சொல்லி 50 கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்தார். இப்படி கிராம பகுதியில் இருக்கின்ற தார் சாலைகள் அதே போல பல்வேறு கட்டமைப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு கடந்த 5 ஆண்டுகளே திமுக ஆட்சி எந்த பணிகளையும் இந்த உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு செய்யவில்லை. மீண்டும் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் விலையில்லாத கறவை பசுக்கள், வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள், தாலிக்கு தங்கம், ஓஏபி, சைக்கிள், இருசக்கர வாகனம் போன்ற அனைத்து திட்டங்களும் மீண்டும் வழங்கப்படும். அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை போல ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியிலே விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதே போல சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு இதுதான் நடந்த ஒளி 5 ஆண்டு காலத்துல எந்த பணிகளும் நடக்கவில்லை, யாருக்கு எந்த நலத்திட்டங்களும் வரவில்லை. ஆகவே நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்தவுடன் மத்திய அரசின் பங்களிப்போடு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற நல்ல செய்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். 8,000 ரூபாய் அதே போல பிரிட்ஜ் வழங்கப்படும். நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். பிரிட்ஜ் ஒவ்வொருவருக்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல இருசக்கர வாகனம் வழங்கப்படும். 2,000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் வழங்கப்படும் என்கிற நல்ல செய்தி தெரிவிக்கின்றேன். எங்களை பொறுத்தவரை உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுகவின் கோட்டை, அம்மாவினுடைய கோட்டை, எடப்பாடியார் கோட்டை. அமோகமாக 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். எந்த வகையிலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் மக்களுக்கு திட்டங்களை செய்திருக்கின்றோம். எந்த ஒரு ஆட்சிக்கு சென்றாலும் எந்த வார்டுக்கு சென்றாலும் ஒவ்வொருவருக்கும் என்ன திட்டங்களை செய்திருக்கிறோம் என்பதை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கின்றோம். ஆகவே மக்கள் எங்களுக்கு நாங்கள் செய்த பணிகளுக்கு வாக்களிப்பார்கள். ஆகவே மற்றவர்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் நல்லது செய்திருக்கிறோம். மக்களுக்கு மீண்டும் நல்லது செய்வோம் என்று மக்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் நானும் பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடியார் அமர்வார்.